அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இப்போ இன்றைய தினம் எப்படி இருக்குது 12 ராசி நேயர்களுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைய நாள் 28/1/2026 புதன்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தை மாதம் 14ஆம் நாள் காலை 9:28 வரை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னாக 9:30 மணியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. சரி, இந்த நாள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகிறது. 12 ராசி நேயர்களுக்கு இப்போ நம்ம பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, அற்புதமான நாள், குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கின்ற நாள், பணம், வருமானம், குடும்ப மகிழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், இதற்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய வாக்குக்கு நல்ல பலம் கிடைக்கும். சற்றே உணவு பிரியர்களாக பிடித்ததை உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம். ரொம்ப நாளாக இந்த கடையில் இதை சாப்பிடணும்யா, அதை பண்ணம்யான்னு நினைச்சிருப்பீங்க. அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் அலைச்சல் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அனுபவம் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். அது எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல தகவல்கள் இன்றைய தினம் உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான மிக சிறப்பான நாள். சுப விரயங்கள் அநேகம் ஏற்படக்கூடிய நாள். வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கிற நாள். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நாள் இந்த நாள். தூக்கம் இன்னைக்கு நல்லா வரும். சரிங்களா? கொஞ்சம் சொகுசு பிரியர்கள் ஆவீர்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, தொட்டது வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். அனைத்திலும் மேன்மை வரக்கூடிய நாள். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கையில் வருமான ஓட்டம் சிறக்கக்கூடிய நாள். தடைபட்டிருந்த உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு, அதுவும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் வெற்றி அடையும். வெளியூர் பயணங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல நன்மதிப்பு பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். எதிலும் உங்களுடைய கௌரவம் இன்றைய தினம் காப்பாற்றப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை, அல்லது தகப்பனாருக்கு எதுவும் உடம்பு முடியாமல் இருந்தால் அது கியூர் ஆயிரும். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அரசு, அரசாங்கம் அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கௌரவம் மேலோங்கும். கையில் 4 காசு வருமான ஓட்டம் இருக்கும். எதெல்லாம் கடந்த ஒரு 2-3 நாளாக உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்ததோ அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் பிறக்கின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள், குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமாயின் தனித்து அதனை தள்ளி போடுவது நல்லது. அல்லது உங்கள் நலம் விரும்பிகள் கிட்ட விட்டுட்டு முடிவை நீங்க எடுக்காம அவங்களை பார்த்து எடுக்க சொல்றது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் எடுக்கின்ற முடிவுகள், தொழில் சார்ந்த முதலீடுகள் தப்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனால முக்கிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதும் நல்லது. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம் பெருகும். பேசாமல் இருந்த மனைவி கூட வந்து பேசுவார்கள். மனைவி வீட்டார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், இதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையும் வாடிக்கையாளர் வரத்தும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உத்தியோகத்தில் சற்று மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆனால் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் செய்கின்ற அன்பர்கள், சிறு குறு சில்லறை வணிகர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை குறைப்பது இன்றைய தினம் நல்லது. ஏன்னா இன்றைய தினம் பெருசாக வருமான ஓட்டம் இருக்காது, செலவுகள் அதிகமாகும். சிறு பிள்ளைகளும் வயதானவர்களும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் தவிர்த்துங்க. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அற்புதமான நாள். வாழ்க்கை துணையுடன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நாள். உங்க வாழ்க்கை துணையால் சில உதவிகளும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். காதல் வெற்றி பெறக்கூடிய தினம். திருமணம் பேசி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் கிட்டக்கூடிய நாள். உங்களுடைய நட்பு வட்டாரங்களுடனான விடுபட்ட உங்களுடைய நட்பு மீண்டும் தொடரும். அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கான நாள். அதனால் சிறு சிறு கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும், ஆனால் சின்ன சின்னதாக அது நீடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் நற்பெயரும் பெறுவீர்கள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை.
அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். புத்திரபாக்கியம் சார்ந்த நற்செய்தியை வழங்கக்கூடிய நாள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கொஞ்சம் இந்த கேளிக்கைகள், இந்த சினிமா போயிட்டு வர்றது, லாங் டிஸ்டன்ஸ் கோயில் போயிட்டு வர்றது, பிடிச்ச இடங்களை பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி உங்களுடைய மனதுக்கு இதமான சூழ்நிலைகளில் பெரும்பான்மையாக இன்றைய நாளினை நீங்கள் செலவு செய்வீர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆக 12 ராசி அன்பர்களும் இன்றைய தினம் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரியும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.